என்னோட மினி கார்டனில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஜன்னலில் வந்து இது மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பலகை இது மாதிரி வந்து அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க. வீட்டுக்கு சைடில் நிறைய இது மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் கிடந்துச்சு. அதில் பிளான்ட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து பிளான்ட்ஸ் வச்சாச்சு. அதில் ஃபுல்லாக மணி பிளான்ட் தான் வந்து வச்சுருக்கோம். க்ரீன் அப்புறம் ஒயிட் கண்டெய்னர் வந்து வயலுக்கு மருந்து வாங்கின டப்பா. அதில் வந்து டேபிள் ரோஸ் தான் வச்சுருக்கோம். அந்த ஒயிட் கண்டெய்னர் ஃபஸ்ட்டு ப்ளைனாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்மைலி எமோஜி வரையணும் போலே தோணுச்சு. அது வரைஞ்சதுக்கப்புறமா அந்த இடமே ஒரு மாதிரி அழகாயிருச்சு. ப்ளைனாக இருந்ததை விட இப்போ தான் நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. நெக்ஸ்ட்டு என்னோட மினி கார்டன் செட்டப்பை வந்து நான் ஏற்கனவே வந்து காமிச்சிருப்பேன். அதில் சில நியூ பிளான்ட் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆலோவேரா மாடியில் இருந்துச்சு. அதை எடுத்து வந்து கீழே வச்சுருக்கோம். அது மாதிரி ஃபாக்ஸ் டெயில் வந்து அக்வாரியம்லேருந்து 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம பிளான்ட் வாங்கினதே இல்லைன்னு போன வீடியோவில் சொன்னோமா, எனக்கு பிளான்ட் வாங்கணும்னு அதுலேருந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ பன்னீர் பட்டன் ரோஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் அம்மா நர்சரியிலேருந்து ஒரு மல்லிகைப்பூ செடி மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்துருச்சு. இது ரெண்டுத்தையுமே இன்னும் ஊனலை. அந்த செடியெல்லாம் ஊனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன். அப்புறம் நம்ம மினி கார்டனில் இருக்க டேபிள் ரோஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேல் கலரில் மாறிடுச்சு, ரொம்ப பெருசாக வளர்ந்ததுனால. ஸோ அதையுமே வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தேன். ப்ரூனிங்னா வந்து சும்மா கட் பண்ணி விட்றது தான். இதில் அந்த ப்ளூ கலர் டப்பில் வச்சுருக்க டேபிள் ரோஸில் வந்து கொஞ்சம் இந்த மாவு பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் சொல்யூஷன்லாம் தெளித்து பார்த்தேன். அது போகிற மாதிரியே இல்லை. ஸோ அதில் வந்து ஸ்டெம்மை மட்டும் வச்சுட்டு இலையெல்லாம் வந்து பிச்சு விட்டாச்சு. அந்த இலையெல்லாம் பிச்சுட்டு ஸ்டெம்மை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாவு பூச்சி இல்லாத மாதிரி ஸோ புது லீஃப் வச்சு கொஞ்சம் நல்லா வளருங்கிறதுக்காக குக்கிங் வேஸ்ட்டை வச்சு ஹோம்மேடாக உரம் செய்யலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனால் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் பார்க்க கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. இருந்தாலும் உரம் செடிக்கு நல்லதில்ல. ஸோ வீட்டிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பைடர் பிளான்ட் லாஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போனப்போ சுட்டுட்டு வந்திருந்தேன். இங்க் பாட்டில் வாஷ் பண்ணி அதில் தான் வச்சுருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அழுக ஆரம்பிச்சிருச்சு இலையெல்லாம். அப்புறம் மண்ணிலையும் ஊனி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஒழுங்காக முளைக்கலை. கடைசியில் யூடியூப்லாம் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் சரியாக முளைக்கலை. சரி, கடைசியாக ஸ்கூலுக்கு போகிறோமே, கடைசியாக ஒரு பிளான்ட்டை சுட்டுட்டு வந்து வைக்கலாம், ஞாபகமாக வச்சு இருக்கும். இது கடைசியாக நம்ம ஸ்கூலுக்கு போனப்போ சுட்டுட்டு வந்த பிளான்ட்டுன்னு. பட் நம்ம பிளான்ட் அதுக்கு ஒத்துழைக்கலை. பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு சான்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வந்து மண்ணிலேயே ஊனணும். இன்னைக்காச்சும் ஊனிடணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஊனியாச்சு. அதோட லீஃபு ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப வாடி போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டெம்மை மட்டும் வந்து ஊனியாச்சு. அது கூடவே நம்ம டேபிள் ரோஸ் ப்ரூனிங் பண்ண கட்டிங்ஸுமே இருந்துச்சு. அதையுமே அந்த ரோஸை சுற்றி ஊனியாச்சு. நர்சரியிலேருந்து வாங்கினா மல்லிகைப்பூ பிளான்ட்டையுமே ஊனியாச்சு. இந்த நித்திய கல்யாணி இப்போ தான் கொஞ்சம் பெருசாகிருக்கு. பூவுமே இப்போ பூக்குது. இதுவுமே நான் ஸ்கூல்லேருந்து சுட்டுட்டு வந்த செடி தான். இப்போ நல்லா வந்திருக்கு. நான் மாவு பூச்சி வச்சுருக்குன்னு சொன்னேன்ல, அது இந்த செடி தான். அதுலேருந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டெம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இனிமேவாச்சு மாவு பூச்சி இல்லாமல் அந்த செடி வளரும்னு நினைக்கிறேன். அதை கட் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. புது இலையெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வரையும் மாவு பூச்சி வரலை. செடியும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் மாவுப்பூச்சி வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இன்னொரு பாட்டில் இதே செடி வந்து வச்சுருந்தேன். அதில் மாவுப்பூச்சி இருந்துச்சு. சரி, இதே மெத்தடை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி இலையெல்லாம் பிச்சு விட்டு ஸ்டெம் மட்டும் வச்சுருக்கேன். திருப்பி தளிர் விட்டு வரட்டும்ன்ட்டு. அந்த மாவுப்பூச்சி இருந்துச்சுன்னா அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி சுருண்டுக்குது. பூவுமே அவ்வளோதுக்கு பூக்க மாட்டேது. நம்ம ப்ரூனிங் பண்ண ஒட்டி நம்மளோட டேபிள் ரோஸ் பிளான்ட்லாம் பார்த்திங்களா எவ்வளோ க்ரீனிஷாக வந்து இருக்குன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் புது தளிர்லாம் வந்து அவ்வளோ க்ரீனிஷாக இருந்துச்சு. பார்க்குறப்பே ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து இன்னொரு டேபிள் ரோஸ் ஜாரியுமே வந்து ப்ரூனிங் பண்ணியிருந்தேன். நம்ம மினி கார்டனில் இந்த மாதிரி ஒரு கட்டையுமே இப்போ புதுசாக வச்சுருந்தோம். இந்த காம்பவுண்டுக்கும் அந்த காம்பவுண்டுக்கும் நடுவில் ஒரு கட்டை மாதிரி வந்து வச்சு அதில் இப்போ செடியெல்லாம் வந்து வச்சுருக்கோம். இதுவுமே ஒரு சின்ன அப்டேட் தான் நம்மளோட மினி கார்டனில். நம்ம செடி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண கீழே கொஞ்சம் இடம் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அம்மா தான் இந்த ஐடியா பண்ணி இந்த கட்டை வந்து வச்சாங்க. இப்போ அந்த இடமே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செடி வந்து ஹோலி கிராஸ் காலேஜுக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்தது. வளருமா என்னென்னலாம் தெரியாது. பட் சின்ன கட்டிங் தான் உடச்சிட்டு வந்தோம். பட் அழகாக வந்து வளர்ந்துருக்கு. அது ஒரு குட்டியுமே இப்போ போட்டிருக்கு. இதை நான் வீடியோவில் காமிச்சிருக்கேனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், ரொம்ப ஸ்லோவாக வளருது. அது ஒன்று தான் இல்லை மைனஸ். பட் பார்க்க க்யூட்டாக வந்து இருக்குது. இதுவுமே சுட்டுட்டு வந்த செடி தான். நம்ம வாங்கிட்டு வர செடியை விட சுட்டுட்டு வர செடி தான் ரொம்ப அழகாக வளருது. இந்த ரோஸ் மாதிரி இருக்க பிளான்ட் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அக்வாரியத்துலேருந்து நம்ம 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தோம்.
அதில் க்ரோத்தே இல்லை, ஏன்னு தெரியல, சன்லைட் பத்தலையான்னு தெரில, அப்படியே குட்டி சைஸில் வந்து இருக்குது. இந்த செடியை எலியேச்சி தட்டிட்டுருச்சான்னு தெரில, காலைல வந்து பார்க்கும்போது கீழே கிடந்துச்சு, அந்த செடியே காஞ்சி போச்சு, இப்போ இல்லை இது. அப்புறம் இந்த இங்க் பாட்டிலில் இருந்த ஸ்பைடர் பிளான்ட் தான் வந்து இறந்துச்சா, ஸோ அதுலேயுமே ஒரு சின்ன மணி பிளான்ட் கட்டிங்ஸ் தான் வந்து இப்போ வச்சுருக்கேன். அதுவுமே க்யூட்டாக இருக்குது. என்னோட பழைய ஸ்கூல் ஷூலையும் வந்து டேபிள் ரோஸ் வச்சுருந்தேன், அதுவுமே இப்போ நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இதை வச்சப்போ வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அப்போ நல்லா குட்டியாக இருந்துச்சு, இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. எனக்கு வீட்டுக்குள்ளார வந்து ஒரு குட்டி மணி பிளான்ட் கிளாஸ் பாட்டிலில் வைக்கணும்னு ஆசை. அதையுமே இந்த வாட்டி செஞ்சுட்டு அதையுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டாக காமிக்கிறேன். நம்ம மிளகா செடியில் காய் வைக்கிறது வந்து நின்றுச்சு, பூ வைக்கிது, பட் காய் வந்து காய்க்க மாட்டேங்குது. அதையுமே கொஞ்சம் ப்ரோனிங் பண்ணி விட்டுருந்தேன், எல்லா இலையும் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அந்த பெரிய மிளகா செடியில் மட்டும் பூ இருக்கிற கிளையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். அது காய்ச்சி முடிச்சிச்சு, இனிமேல் காய்க்காதானும் தெரியல, ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கேன், என்ன ஆகும்னு தெரியல. இந்த மாதிரி ரெட் கலரில் நம்மள்ட்ட டேபிள் ரோஸ் இல்லை. முந்தானேத்து அம்மா ஊருக்கு போனப்போ ஒருத்தவங்க வீட்டு முன்னாடி இந்த டேபிள் ரோஸ் பார்த்துருக்காங்க. வரப்போ அவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஒரு பீஸ் பறித்து தர சொன்னால் இவ்வளோது வந்து பறித்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி தான் இந்த ரெட் கலர் டேபிள் ரோஸுமே ஊனினேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி 2 பாட்டில் ஊனியிருக்கேன். இன்னும் கொஞ்சமே பிளான்ட் பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு ஹேங்கர் மாதிரி செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதில் வந்து அந்த பிளான்ட்ஸை ஊனலான் இருக்கேன். அந்த டேபிள் ரோஸில் ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா முட்டை, அதுவுமே வந்து இன்றைக்கி பூத்து இருந்துச்சு. நேற்று போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனப்போ இந்த பேப்பர் பூ மரம் வந்து இருந்துச்சு, இது வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்துச்சா, அதுக்கப்புறம் வெட்டி விட்டாங்களா, திருப்பி வளர்க்கலான்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஒரு கிளை வந்து சுட்டுட்டு வந்திருந்தோம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் வாங்கலான்னு பார்த்தோம், பட் அவங்க வீடு ரொம்ப நாளாகவே பூட்டி இருக்குது, அதனால ஒரே ஒரு கிளை மட்டும் ஒடிச்சு எடுத்தாந்துருந்தோம். இந்த பூ எங்கள் ஸ்கூல்லேயுமே வந்து இருந்துச்சு, பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த நித்திய கல்யாணி பூ வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு, இன்றைக்கி வந்து பூத்துருந்துச்சு. இன்றைக்கே வந்து அந்த பேப்பர் பூவையும் வந்து ஊனியாச்சு, அதுக்கு பக்கத்துலேயே தான் ஊனியிருக்கும். இன்னொரு மல்லிகை பூவுமே வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே வந்து ஏற்கனவே வச்சுருந்த மல்லிகை பூக்கு பக்கத்தில் வந்து ஊனிட்டாங்க. நான் இட்லி பூவுமே ரொம்ப நாளாக வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ரோட் சைடில் பார்க்கும்போதெல்லாம் பிக்கலாமான்னு தோணும், பட் அதுவே சின்னதாக இருக்கிறதுனால பிக்காமல் இருந்தேன். இந்த மல்லிகைப்பூ வாங்கினப்பே நர்சரியிலேருந்தே அம்மா வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க, அதையுமே வந்து ஊனியிருக்கோம். நர்சரியிலேருந்து வாங்கின எல்லா செடியுமே வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். இந்த இட்லி பூவோட கலர் என்னென்னு அவங்களுக்குமே வந்து தெரியல, ஸோ என்ன கலரில் பூக்க போகுதுன்னு தெரியல, அதுவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த குழந்தை பிறக்கும்போதே பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல, அது மாதிரி தான் இது என்ன கலர் பூன்னு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் கிண்டர் ஜாயில் என்ன டாய் கிடைக்க போகுதுன்னு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்குது. பூத்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்ன கலர் பூன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்ன கலரில் பூக்கும்னு சொல்லிட்டு. நீர் பட்டன் ரோஸோட வாங்கின மல்லிகைப்பூ செடி இதுதான், அதையுமே ஊனியாச்சு. கோழிகிட்டேருந்து இப்போ வரையும் எல்லா செடியும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது, அதே மாதிரியே மெயின்டைன் ஆகி இந்த கோழி எந்த செடியும் பிக்காமல் இருந்தால் சரி. நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கப்ப இப்படி தான் இருக்குது, நல்லா வந்து தளிர் வந்துருச்சு. காஞ்ச இலையெல்லாம் பிச்சுட்டு வச்சது நல்லதாக போச்சு, ஃப்ரெஷ்ஷாக லீஃப் வந்திருக்கு. பாட்டிலில் ஒரு ஹேங்கர் மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். மேலே மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டு எல்லா வெரைட்டி டேபிள் ரோஸ் கலர்ஸையும் என்கிட்ட இருக்கிறத ஊனி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஹேங் பண்ணிக்கலான் இருக்கேன். வீட்டுக்குள்ளார குட்டியாக ஒரு மணி பிளான்ட் சின்ன பாட்டிலில் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு டியோட்ரண்ட் ரோலான் மாதிரி இருக்க பாட்டில், அதில் அந்த கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அது போகலை. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்னரே ஒரு மாதிரி அழகாக க்ரீனிஷாக வந்து இருக்குது. இதுவுமே ரோட் சைடில் கிடந்த பாட்டில் தான், அதை எடுத்து தான் வந்து வாஷ் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோட அப்டேட்டட் மினி கார்டன் செட்டப். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.